நம்மில் பலர் ஜெபம் செய்துட்டு கடல் கிட்ட இருந்து பதிலுக்காக காத்துட்டு இருக்கோம். சில நேரங்களில் ஜெபிக்கிறோம், காத்துட்டு இருக்கோம், ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரியே தோணுது. பிரச்சனை இன்னும் தீரலையே, இந்த வியாதி என்னை விட்டு போகலையே, நான் செய்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத போலே இருக்கிறது, அப்படி என்று சில நேரங்கள் என்ன செய்வோம், சோர்ந்து போவோம். அந்த நேரத்துல சத்துரு நம் மனதில் என்ன செய்வான், போதும் இனி ஜெபிக்காத, தேவன் ஜெபத்தை கேட்கவே இல்லை அப்படின்னு என்ன செய்வான், சொல்ல முயற்சிப்பான். ஆனால் இயேசு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். எப்போதும் ஜெபியுங்கள், மனம் தளராதிருங்கள். ஜெபம் என்பது தேவனிடம் ஏதாவது கேட்பது மட்டும் இல்லைங்க, நாம் காத்திருக்கும் நேரத்திலும் தேவனே நான் உண்மை நம்புறேன் என்று சொல்வதுதான் உண்மையான ஜெபம். அது மாத்திரம் இல்ல, ஜெபத்தோடு துதியும் சேர்க்கும் போது நம்முடைய பிரச்சனையை விட நம்முடைய தேவன் மிக பெரியவர் என்பதை நம் மனம் நினைவுபடுத்தி கொள்ளுகிறது. நீங்க இந்த லூக்கா 18:1 வாசிச்சீங்கன்னா, மனுஷர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணவும் சோர்ந்து போகாதிருக்கும் வேண்டும் என்பதை அவர்களுக்கு காண்பிக்கும்படி அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். இது என்ன உவமைன்னா, இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு இந்த உவமை என்ன சொல்றாருன்னா, ஒரு விதவை இருக்கிறாங்க, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு அந்த ராஜா கிட்ட போயிட்டே இருக்காங்க. அந்த காலத்துல விதவைகளுக்கு கணவர் இல்லாததால அவளை ஆதரிக்கவும் பாதுகாக்கவும் என்ன யாருமே இருக்க மாட்டார்கள். அதனால் அவள் ஒரு நியாயாதிபதியிடம் மீண்டும் மீண்டும் சென்று உதவி கேட்கிறார். ஆனா அந்த நியாயாதிபதி நல்ல மனுஷனே கிடையாது, அவன் தேவனுக்கு பயப்படுறதும் கிடையாது, மக்களை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. அந்த விதவை தொடர்ந்து என் விரோதியிடம் எனக்கு நியாயம் கிடைக்க செய்யுங்க அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தா. முதலில் அவன் அவளை பொருட்படுத்தவே இல்லை. இறுதியில அந்த நியாயாதிபதி இப்படி சொன்னான், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தாலும் இந்த விதவை என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்கிறபடியால் அவளுக்கு நியாயம் கிடைக்க செய்வேன் அப்படின்ட்டு 4வது 5வது வசனத்துல பாக்குறோம். இயேசு நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாருன்னா, ஒரு அநியாயமான நியாயாதிபதியே தொடர்ந்து கேட்ட விதவியின் வேண்டுகோளுக்கு பதில் கொடுக்கிறான் என்றால், நம்மை அளவில்லாமல் நேசிக்கும் பரலோக பிதா தம்மை நோக்கி ஜெபிக்கும் தம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்காமல் இருப்பாரா? தேவன் நம்மை புறக்கணிக்கிறதே கிடையாது. நாம் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். ஆனால் அவர் பதில் சொல்வது எப்போதும் அவருடைய சரியான நேரத்தில் தான். நீங்க ஏதாவது கடலிடத்தை கேட்டுக்கொண்டு இன்னும் பதில் வரலையே நினைக்காதீங்க. அவருடைய நேரம் வரும்போது கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். ஜெபம் செய்யுங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள், அந்த நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.